ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகருக்கு விநாயகி, வைநாயகி, விக்னேஸ்வரி, கணேசினி, கணேஸ்வரி, ஐங்கினி என பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு. இந்து மதத்தில் மட்டுமல்ல, பௌத்த சமண சமயத்தவர்களால் சிறப்பாக வழிபடும் சிறப்பும் இவருக்கு உண்டு என்பதை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே பலிதமாகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாள் 3/2/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் தை 20வது நாள். இன்றைய விசேஷம் குற்றாலம் குற்றாலநாதர் தெப்பத் திருவிழா, சென்னை சிங்காரவேலர் தெப்பம், ஆனைமலை மாசாணி அம்மன் குண்டம் விழா, அண்ணா நினைவு நாள், துவிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி துவிதியை நள்ளிரவு 2:59 வரை, நட்சத்திரம் மகம் நள்ளிரவு 12:24 வரை, யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, தேடி வரும் பகையை ஓட வைக்கும் வழி. பொதுவாக சுய உழைப்பிலே திறமை உள்ளவர்கள் சும்மா இருப்பவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் வளர்ச்சியிலே தேவையற்ற முட்டுக்கட்டுகளை போடுவார். இது குறித்து திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி என்று பாடினார் பட்டுக்கோட்டையார். இவர்கள் மற்றவரை புறந்தள்ளுவதில் வல்லவர்கள். இத்தகைய பகையவர்கள் அண்டை அயலராகவும் இருப்பார்கள், நம் உறவினர்களாகவும் இருப்பார்கள். பகைவர்களை பற்றி நமது ஜாதகத்திலே லக்னத்துக்கு 6ஆம் இடத்தின் அதிபதியை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒருவர் ஜாதகத்திலே 6ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றார், எதிரிகள் அதிகம் என்று கூறலாம். 6ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்தால் அவருக்கு எதிரிகள் அதிகமாய் இருக்க மாட்டார்கள். பொதுவாக சுக்கிரன் வலுவாய் உள்ளவர்களை பற்றி நாம் ஆராயும் போது
மனைவியின் சகோதரர்கள் மைத்துனர்கள் எதிரிகளாக மாறுவார். அத்தகைய ஜாதகர்கள் மனைவியின் சகோதர சொந்தங்களுக்கு உதவிடாமல் இருந்தால் அவர்கள் தொல்லை எதுவும் வராது. குரு பகவான் 6ஆம் இடத்திலே பாவகிரகத்தோடு கூடி அமர்ந்திருந்தார். தோஷங்கள் குறைவதோடு எதிரிகளிடம் பலமும் குறையும். ஆனால் குரு பகவான் தனித்து 6ஆம் இடத்தில் இருந்தால் எதிரிகள் அதிகரிப்பர். சுபகிரகங்கள் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் எப்பொழுதும் எதிரிகள் பலமுள்ளவர்களாகவே இருப்பார். மேலும் அவர்களை எப்பொழுதும் மற்றவர்கள் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். 6ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் அதிகம் கடன் வாங்கி அவஸ்தைப்படுவார்கள். புதன் இருந்தால் ஜாதகர்கள் எப்பொழுதும் தகாத காரியங்களை செய்வார். இவர்களும் எப்பொழுதும் உறவு வைத்துக் கொள்வார்கள், விலகி இருக்க வேண்டும். புதன் 6லே உள்ளவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு எதிரிகளை ஏற்படுத்தி கொள்வார்கள். 6லே குரு உள்ளவர்கள் எப்பொழுதும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். அவர்கள் பேச்சு அவர்களுக்கே எதிரியாகிவிடும். சுக்கிரன் 6ல் இருந்தால் அவர்கள் எதிரிகளால் தொல்லை வராது. அவர்கள் எதிரிகளை விரட்டி விடுவார். ஆனால் தனது உறவினர்களை பகைத்து கொள்வார். மேலும் தான் கற்ற கல்வியினால் துன்பத்தை அடைவார்கள். 6லே சுக்கிரன் உள்ளவரும் மனைவியால் அவமானம் துன்பமும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்திலே பாவகிரகங்கள் இருக்க பிறந்தவர்கள் நன்மை செய்வதற்கு நன்மை செய்வார்கள், கெடுதல் செய்வதற்கு கெடுதல் செய்வார்கள். பகைவர்களை அழிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் இவர்கள். அதே போல் 6ஆம் இடத்தில் ராகு கேது கிரகங்கள் ஒன்று அமர்ந்திருந்தார் எதிரிகள் விலகி செல்வார். லக்னாதிபதி விட 6ஆம் இடத்து அதிபதி அதிக பலம் பெற்றிருந்தால் எப்பொழுதும் எதிரிகளால் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும். எனவே 6ஆம் இடத்தில் உள்ள கிரகம் அல்லது 6ஆம் இடத்தை பார்த்த கிரகங்கள் 6ஆம் இடத்து அதிபதியால் தொல்லைகள் வராமல் இருக்க இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு எதிரிகள் உங்களுக்கு கொடுக்கும் தொல்லைகளை எலுமிச்சம்பழத்திடம் மென்மையாக கூறி மௌனமாய் கூறி அந்த பழத்தை ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே புதைத்து விட வேண்டும். உங்களுக்கு தொல்லை கொடுத்து வரும் எதிரிகள் விலகி செல்வார்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கும். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் கற்ற கல்வியும் தேடிய செல்வமும் என்றும் நிலைத்திருக்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4ஆம் பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் தொடர்ந்து லக்ன பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், இன்றைய தினம் 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானம், குல தெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம், நம் அதிர்ஷ்டத்தை காட்டுகின்ற ஸ்தானம், புத்திரர்களை பற்றி காட்டுகின்ற ஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கின்ற அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5வது ஸ்தானத்துக்கு உரிய கிரக இணைவுகள், அதற்கு உரிய பலாபலன்களை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். 5லே சூரியன் இருந்தால் கரு சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. தகப்பனாரால் சுகமில்லை, பிள்ளைகளால் தகப்பனாருக்கு பிரச்சனைகளை மட்டும் சந்திப்பார். 5லே செவ்வாய் இருக்க புத்திர தோஷம் உண்டாகும். உடனடியே குழந்தை பிறக்காது. குழந்தை பிறந்தாலும் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படும். கரு சிதைவு உண்டாகும். கால தாமதமாய் குழந்தை பிறக்கும். சில பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாய் இருப்பார்கள். சூரியன் செவ்வாய் கூடி 5ல் இருக்க தீமையான பலன்கள் மட்டுமே நடக்கும். சுபர் பார்வை இருந்தால் கெடு பலன் குறையும். 5லே சனி இருக்க கடுமையான புத்திர தோஷம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் தடை செய்யவும், குழந்தைகள் பிறந்தால் ஆண் குழந்தை அமையாது, அதிகமாய் குழந்தைகள் பிறக்காது. ஆனால் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் ஜாதகருக்கு நன்மை உண்டாகும். 5லே ராகு கேது புத்திர தோஷம் உண்டாகும் மற்றும் நாகதோஷம் என்றும் இதை சொல்வார்கள். 5லே கேது 5லே இருக்க உடலில் அறுவை சிகிச்சை அவசியம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் தடைபடும். ஆனால் குழந்தை பிறந்தால் எந்த பிரச்சனையும் தராது. அதிக ஞான புத்தியுடைய குழந்தைகள் பிறக்கும். நாளைய தினம் 5லே புதன் இருந்தால், சந்திரன் இருந்தால், சுக்கிரன் இருந்தால், குரு இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்னும் 48 நாட்களில் குருவின் வெறியாட்டம். 3 ராசிகளுக்கு ராஜ பொற்காலம், மிக பெரும் அதிர்ஷ்டம்.
ஜோதிடத்திலே குரு கிரகம் அறிவு, தர்மம், கல்வி மற்றும் மதம் ஆகியவற்றின் காரகன் ஆவார். அதன்படி மார்ச் மாதத்திலே குரு தனது பாதையை மாற்றப் போகிறது. குரு கிரகம் நேரடியாக பயணம் செய்வார். இதனால் சில ராசிகளுக்கு நன்மை தரக்கூடும். குரு கிரகத்தின் பயிற்சியால் எந்த ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். மார்ச் மாதத்திலே குரு தனது பாதையை மாற்றப் போகிறார். வரும் மார்ச் 11, 2026 அன்று குரு மிதுனத்தில் நேரடியாக பயணிக்க தொடங்குவார். குருவின் நேரடி இயக்கத்தின் விளைவு 12 ராசிகளையும் பாதிக்கும். ஜோதிடத்தின்படி குருவின் நேரடி பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் தொழில், காதல் வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறலாம். நிறைய செல்வமும் குவியும். எனவே எந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் நேரடி பெயர்ச்சி சுப பலனை தரப்போகிறது என்பதை பார்ப்போம். முதலிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தினுடன் உங்கள் உறவும் வலுப்பெறும். குருவின் நேரடி பெயர்ச்சி உங்கள் வணிகத்திற்கு நன்மையை பயக்கும். சிம்மம். குருவின் வக்கர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்கள் பெரிதும் பயனடையலாம். இந்த நேரத்தில் தொழில் அதிபர்கள் லாபம் பார்க்கலாம். நிதி நிலைமை வலுப்படுத்தும். பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் நீங்கள் காணலாம். அடுத்தது மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்திலே அதிர்ஷ்டம் பிரகாசிக்க கூடும். செல்வம் அதிகரிக்கும். தொழிலை வெற்றி காண்பீர்கள். மத யாத்திரை சாத்தியமாகும். பொருள் வசதிகள் அதிகமாகும். வியாழக்கிழமையிலே குரு பகவான் சந்நிதியிலேயே அவரை வணங்கி கொண்டை கடலை மாலை சாற்றுவது குரு பகவானின் அருளை பெற உதவும். 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பணவரத்து அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். உணவு கட்டுப்பாடில் கவனம் தேவை. தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும். பிற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்த்தால் மன உளைச்சல் ஏற்படாமல் இருக்கும். பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரத்து அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட நோயும் வரலாம். உணவு கட்டுப்பாடில் கவனம் தேவை. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும். பிற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்தால் மன உளைச்சிகள் ஏற்படாமல் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தியாய் இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி ஒற்றுமை குறைவுகளை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னே கூடும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாய் இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் பணவரத்து திருப்தி தரும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினம். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகி ஒற்றுமை குறைவுகளை ஏற்படுத்தும். சுபகாரிய முயற்சியில் சில தடைகளுக்கு பின் கைகூடும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாய் இருந்தால் வரவுக்கு மீறிய செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது நல்ல பலன் தரும். உற்றார் உறவினர் வருகையால் சில மனசஞ்சலங்கள் உண்டாகும். முயற்சியில் அனைத்தும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியது இருக்கும். முன் கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து நடப்பது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது நல்ல பலனை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்கள் வருகையால் சில மனசஞ்சலங்கள் உண்டாகும். முயற்சிகள் அனைத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியது இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து நடப்பது நல்லது. கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய முடியாது.
கொடுக்கல் வாங்கலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகும். கடன் தொகைகளை வசூலிப்பதில் தடைகள் உண்டாகும். வம்பு வழக்குகள் சாதகமாய் இருக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய முடியாது. கொடுக்கல் வாங்கலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த கடன் தொகைகளை வசூலிப்பதில் தடைகள் உண்டாகும். வம்பு வழக்குகள் சாதகமாய் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கையில் இருக்கும் ஆர்டர்களை கூட முடித்து கொடுப்பதிலே சிக்கல்கள் ஏற்படும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தடைகளுக்கு பின்பே கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 4, 6. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்கள் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கையில் இருக்கும் ஆர்டர்களை கூட முடித்து கொடுப்பதிலே சிக்கல்கள் இருப்பதும் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சிறிய தடைகளுக்கு பிறகே கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய கூட்டாளிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். தேவையற்ற பயணத்தை தவிர்த்தால் அலைச்சல், டென்ஷன்களை குறைத்து கொள்ள முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் உழைப்பிற்கு ஏற்ப முழு பலனை அடைய முடியும். வாடிக்கையாளர்களை பற்றி வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கூட்டாளிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல், டென்ஷன்களை குறைத்து கொள்ள முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் உழைப்புக்கு ஏற்ப முழு பலனை அடைய முடியும். வாடிக்கையாளரை பற்றி வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அதிகாரிகளுடைய ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்க பெற்றாலும் சில நேரங்களில் அதிக நேரம் உழைக்க வேண்டியதற்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். உடன் பணிபுரிவர்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கிடைக்க பெற்றாலும் சில நேரங்களில் அதிக நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அலைச்சலை ஏற்படுத்துவதுடன் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிய வேலை வாய்ப்புகள் தகுதிக்கு ஏற்ப அமையும். பெண்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை நீடிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதம் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் உண்டாக. உடல் நலனில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறையும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய வேலை வாய்ப்புகள் தகுதிக்கு ஏற்றபடி அமையும். பெண்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை நீடிக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் உண்டாகாது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த உடல்நிலையிலே அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறையும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியது இருக்கலாம். அசையாத சொத்துக்களாலும் வண்டி வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புத்திர வழியிலே சிறு சிறு மனசஞ்சலங்கள் உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கரு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4, 6 ஆகும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பணி நிமித்தமாய் வெளியூர் செல்ல வேண்டியது வரலாம். அசையாத சொத்துக்களாலும் வண்டி வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படும். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புத்திர வழியிலே சிறு சிறு மனசஞ்சலங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண வரவுகள் சிறப்பாகவே இருக்கும்.
மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். கும்பராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று சிறப்பாக இருக்கும் நவீன முறைகளை கையாண்டு தொழில் பெருக்க முடியும் என்றாலும் வேலைக்கு தக்க சமயத்து ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். இதனால் தொழிலில் சுணக்கம் ஏற்படும். அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கும். நீர் வரத்து சிறப்பாகவே இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிறப்பாக இருக்கும் நவீன கைமுறைகளை கையாண்டு தொழிலை பெருக்க முடியும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு தக்க சமயத்தில் ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். இதனால் தொழில் சுணக்கம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்கும். நீர் வரத்து சிறப்பாகவே இருக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று கெடு விடிகள் அதிகரிப்பதால் கிடுக்கு விடியான சூழ்நிலைகள் உண்டாகும். கலைஞர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தடையின்றி கிட்டும். வரவேண்டிய பண தொகைகளும் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். வெளியூர் வெளி நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கெடுபிடிகள் அதிகரிப்பதால் கிடுக்கு விடியான சூழ்நிலைகள் உண்டாகும். கலைஞர்கள் எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தடையின்றி கிட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணத்தொகைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டு பயனை அனுபவித்த அன்பர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜோதிடம், ஜாதகம், வாஸ்து ரீதியான தேடலுக்கு சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.